வேங்கை வயல் பிரச்சினையை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்திருக்கிறது. வேங்கை வயல் கிராமத்தில் பட்டியல் இன மக்கள் பயன்படுத்தும் குடிநீர் தொட்டியில் மனித கழிவுகள் கலக்கப்பட்ட சம்பவம் கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து விசாரணை நடத்திய சிபிசிஐடி பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த 3 பேர் இந்த செயலில் ஈடுபட்டது தொடர்பாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது. இதற்கு தலித் அமைப்புகள், அரசியல் கட்சிகளிடமிருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. எனவே இந்த விவகாரம் தொடர்பான விசாரணையை சிபிஐக்கு மாற்ற உத்தரவிட வேண்டும் என திருமாவளவன் உள்ளிட்டோர் வலியுறுத்தியிருந்தனர். இந்நிலையில் இதே கோரிக்கையை மத்திய அமைச்சர் எல். முருகனும் வலியுறுத்தியுள்ளார். இந்திய அரசியல் அமைப்பு நம்மை குடும்பமாக இணைப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். குடியரசு தின விழாவை ஒட்டி அவர் நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்தினார். நிதி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் நமது பாரம்பரியத்தின் ஒரு பகுதி என குடியரசுத் தலைவர் தெரிவித்திருக்கிறார். முற்காலத்தில் அறிவு திறன்களின் ஆதாரமாக இருந்த இந்தியாவில் தொடர் முயற்சியால் காலனி மனநிலை மாறி வருவதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். இசையமைப்பாளர் டி. இமான் தனது உடல் உறுப்புகளை தானம் செய்திருக்கிறார். நேற்று அவர் தனது 42வது பிறந்த நாளை கொண்டாடினார். இதை ஒட்டி அவர் உடல் உறுப்புகளை தானம் செய்திருக்கிறார். இது தொடர்பாக மகிழ்ச்சி தெரிவித்து அவர் வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார். டங்ஸ்டன் சுரங்க ஏல அனுமதியை மத்திய அரசு ரத்து செய்ய அழுத்தம் கொடுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அரிட்டாப்பட்டியில் இன்று பாராட்டு விழா நடைபெறுகிறது. மதுரை அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியிருந்தது. சுரங்கம் அமைத்தால் அரிட்டாப்பட்டியில் பேரழிவு ஏற்படும் என எச்சரித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். டங்ஸ்டன் சுரங்கத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் அறிவித்திருந்தார். இந்த அழுத்தம் காரணமாக சுரங்க அனுமதியை மத்திய அரசு ரத்து செய்தது. இதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அரிட்டாப்பட்டி மக்கள் இன்று பாராட்டு விழா நடத்துகின்றனர். மத்திய அரசின் தமிழக விரோத போக்கை கண்டித்து டெல்லியில் திமுக சார்பில் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். சென்னை பல்லாவரத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற மொழிப்போர் தியாகிகள் நினைவு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர், தமிழகத்திற்கு மத்திய அரசு நிதி தராமலும் சமஸ்கிருதம், ஹிந்தி மொழிகளை திணிப்பதிலும் குறியாக உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அப்போது குற்றம் சாட்டினார். இந்த போக்கை கண்டித்து டெல்லியில் திமுக எம்பிக்களும் திமுக மாணவர் அணியினரும் மாபெரும் போராட்டத்தை மேற்கொள்வார்கள் என்றும் அறிவித்தார். மத்திய அரசின் உயரிய விருதான பத்ம விபூஷன் விருது 7 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் காலமான மலையாள எழுத்தாளர் எம்.டி. வாசுதேவன் நாயர், மருத்துவத்துறையைச் சேர்ந்த துவர்நாகேஷ் ரெட்டி, ஓய்வு பெற்ற நீதிபதி ஜெகதீஷ் சிங், லட்சுமி நாராயண சுப்பிரமணியம் உள்ளிட்டோருக்கு பத்ம விபூஷன் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. நடிகர் அஜித் குமார், நடிகை ஷோபனா உள்ளிட்டோருக்கு மத்திய அரசு பத்ம பூஷன் விருதுகளை அறிவித்திருக்கிறது. இதற்காக நடிகர் அஜித் குமார் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். அவருக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றனர். நாட்டிலேயே அதிக தற்கொலை நிகழும் மாநிலமாக தமிழகம் உள்ளது என ஆளுநர் குற்றம் சாட்டியுள்ளார். குடியரசு தின விழாவை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை முதலீட்டாளர்கள் தமிழகத்திற்கு வர விரும்பியதாகவும், ஆனால் அவர்கள் இப்பொழுது வேறு மாநிலங்களுக்கு செல்வதாகவும் ஆளுநர் விமர்சித்திருக்கிறார். தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 33 பேரை இலங்கை கடற்படையினர் மீண்டும் சிறைபிடித்துள்ளனர். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து கைது செய்து வருகின்றனர். இந்நிலையில் தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 33 ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து சென்றுள்ளனர். இதனால் மீனவ கிராமங்களில் மீண்டும் கொந்தளிப்பான நிலை ஏற்பட்டுள்ளது.
மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்து அவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழகம் முழுவதும் இன்று கிராம சபை கூட்டங்கள் நடைபெறவுள்ளன. 28 மாவட்டங்களில் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் முடிந்துவிட்டதால் அரசு நிர்ணயித்த சிறப்பு அதிகாரிகளின் தலைமையில் கூட்டம் நடைபெறுகிறது. கூட்டத்தை நடத்த அதிகாரிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் ஆலோசிக்கப்பட்டு தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட உள்ளன. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை. தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப குறைவா மதிப்பிடுறீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT+ ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. காணத் தவறாதீர்கள்.